திருமுகம் காட்டினாய். எந்தன் கண்ணுக்குள் தேன்மழை ஊற்றினாய். சிந்தனை உனக்கென மாற்றினாய். எந்தன் சிந்தையில் ஆனந்தம் கூட்டினாய். துன்பங்கள் முற்றும் தொலையுது, பந்தங்கள் மற்றும் மொழியுது. உள்ளுக்குள் பித்தம் வளருது, உன் சொந்தம் நித்தம் வளருது. கூத்துக்கள் ஆடும் திருவடி, கூப்பிட்டால் நாடும் திருவடி. நெஞ்சத்தில் தண்டை குலுங்கிட ஆடுதே. கண்ணென்னும் வெள்ளக் கருணையும் முத்துக்கள் மின்னும் இதழ்களும் மிக்கட்டும் நீளும் தோள்களும் எத்திக்கும் முத்தன் மேனியும் நெஞ்சுக்குள் நின்றே அசையுது. நெஞ்சத்தில் செந்தே பிழியுது, என் உள்ளம் தக்கத் தகவலி பாடுதே. ஈசா பரமேசா, ஈசா பரமேசா. துன்பங்கள் முற்றும் தொலையுது, பந்தங்கள் மற்றும் மொழியுது. உள்ளுக்குள் பித்தம் வளருது, உன் சொந்தம் நித்தம் வளருது. கூத்துக்கள் ஆடும் திருவடி, கூப்பிட்டால் நாடும் திருவடி. நெஞ்சத்தில் தண்டை குலுங்கிட ஆடுதே. கண்ணென்னும் வெள்ளக் கருணையும் முத்துக்கள் மின்னும் இதழ்களும் மிக்கட்டும் நீளும் தோள்களும் எத்திக்கும் முத்தன் மேனியும் நெஞ்சுக்குள் நின்றே அசையுது. நெஞ்சத்தில் செந்தே பிழியுது, என் உள்ளம் தக்கத் தகவலி பாடுதே. ஈசா பரமேசா, ஈசா பரமேசா, ஈசா பரமேசா. சத்திய சோதனை எத்தனை நாட்களோ அருணாச்சல சிவனே. சத்திய சோதனை எத்தனை நாட்களோ அருணாச்சல சிவனே. சத்திய சோதனை எத்தனை நாட்களோ அருணாச்சல சிவனே. சிவனே அருணாச்சல சிவனே. சத்திய சோதனை எத்தனை நாட்களோ அருணாச்சல சிவனே. உனதருள் கொண்டவன் உன் பெயர் சொல்பவன் துயரினில் இருந்தால் நன்றோ. சிவ சிவ என்பவன் வாழ்வினில் குறையினில் உனக்கது குறைதான் அன்றோ. தாய் மனம் கொண்டவன் நீ எனச் சொல்வதும் பொய்மொழி கிடையாதன்றோ. அருள்வதும் கடமை அன்றோ.
சத்திய சோதனை எத்தனை நாட்களோ அருணாச்சல சிவனே. சேரவும் புகழ் மலர் சூடவும் அருள் நிதி தருவாயா. அடியவர் சேர்க்கையும் அருமறை வார்த்தையும் எனக்கென அருள்வாயா. நான் செல்லும் பாதையில் நான் சொல்லும் வார்த்தையில் நீ வந்து நிறைவாயா. எனக்கு நீ தாயில்லையா. சத்திய சோதனை எத்தனை நாட்களோ அருணாச்சல சிவனே. சத்திய சோதனை எத்தனை நாட்களோ அருணாச்சல சிவனே. சிவனே அருணாச்சல சிவனே. சத்திய சோதனை எத்தனை நாட்களோ அருணாச்சல சிவனே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மகாகணபதியே நம. வள்ளி தேவசேனாத் கல்யாண சுப்பிரமணிய சுவாமி நம. இந்த ஆலயமானது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி வட்டம் மயில்ரங்கம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ளது. இன்று இந்த கிராமத்தில் கிருத்திகா சோமவார 3வது சோமவார பூஜை சங்காபிஷேகத்துடன் திவ்யமாக நன்கு நடைபெற்றது. அதற்கு எல்லோரும் பக்தர்கள் எல்லோரும் வந்திருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார்கள். இந்த ஆலயம் 1891ஆம் ஆண்டு எங்களுடைய முப்பாட்டனார் அப்பாவியர் என்பவரால் தொடங்கப்பட்டு அதற்கு பிறகு வேம்பையர் என்பவரால் நிறுவப்பட்டு அதற்கு பிறகு எங்களுடைய பாட்டனார் முத்துசாமி என்பவரால் பாதுகாக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் நடைபெற்று கொண்டிருந்தது. அதற்கு பிறகு எங்களுடைய தகப்பனார் நரசிம்மையர் அவர்கள் இந்த ஆலயத்தை பாதுகாத்து வந்தார்கள். இப்பொழுது நாங்கள் இந்த ஆலயத்தை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறோம். இது பரம்பரை ஆலயம், பரம்பரை தர்மகர்த்தாவாக இருக்கின்றோம். இங்கு விநாயகர் சிறப்பு. இந்த விநாயகரானது வராக விநாயகராக காட்சியளிக்கின்றது. இந்த ஆலயத்தில் 1964ஆம் ஆண்டு மகா பெரியவர் அவர்களால் பிரதோஷ விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இந்நாள் வரையில் நன்கு திவ்யமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லோரும் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மகா பெரியவர் அவர்களுக்கு நமஸ்காரம்.
வந்திடு. எத்திக்காயினும் வெற்றி உனக்கென சக்தி வேலினை தந்திடு. யமபயம் போக்கிடு, இருவினை நீக்கிடு, எங்கே உன் கரம் நீட்டிடு. உமையவளே என் இமைகளை திறந்திடு, சற்றே உற்று பார்த்திடு. என் கவலைகள் ஓய்ந்திடும் அம்மா, உன் காவல் வேண்டும் அம்மா. என் கவலைகள் ஓய்ந்திடும் அம்மா, உன் காவல் வேண்டும் அம்மா. இந்த ஆலயமானது நமது லால்குடி வட்டத்தில் ஜவந்திநாதபுரம் என்ற பஞ்சாயத்தில் மயில்ரங்கம் கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தை பற்றி எங்கள் அண்ணா கொஞ்சம் விரிவாக சொன்னார். இதில் என்னென்ன விசேஷங்கள்னால், நம்ம இந்த அகஸ்திய விஜயத்தில் வெங்கட்ராமச்சித்திர அவர்கள் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கார். இங்கே உள்ள விநாயகர் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற விநாயகர். அந்த சன்னதியே தனியாக இருக்கும், செங்கல்லால் செஞ்சு. அந்த விநாயகருக்கு காராத்தால சுர விநாயகர்னு சொல்லியிருக்கா. அதை வந்து ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து வழிபாடு படும்போது ஒரு போர் சிலையில் அகல் விளக்க வச்சு 12 தீபம் ஏற்றி அதை வளம் வந்து அதுக்கு முக்கியமாக ஜாங்கிரி நைவேத்தியம்னு சொல்லியிருக்கா. அதை ரொம்ப பேர் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வந்து முக்கியமாக நிறைய பேர் எங்கேருந்து வராங்கன்னா கோயம்புத்தூர் பகுதியிலேருந்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டுருக்காங்க. அதோடு இல்லாமல் இந்த கோயிலில் வருஷம் முழுவதும் எந்தெந்த மாதத்தில் என்னென்ன உண்டோ அவ்வளோ விசேஷங்களும் நடந்துட்டுருக்கு. சித்திரை மாதத்தில் வருஷப்பிறப்பு, வைகாசியில் விசாகம் முருகனுக்கு சிறப்பாக நடந்துட்டுருக்கு. ஆனி மாதத்தில் நடராஜா அபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். ஆவணி மாதத்தில் ஆவணி மூலம் சோமஸ்கந்தருக்கு அபிஷேகம் புறப்பாடு எல்லாம் முன்னெல்லாம் புறப்பாடு நடந்துருந்து, இப்போ முடியல, கொஞ்சம் மக்கள்லாம் குறைஞ்சுட்டா இந்த பக்கத்தில். அதனால் ஒவ்வொரு மாதமும் ஆவணி புரட்டாசியில் வந்தேன்னாக்கா 10 நாள் உற்சவம், நவராத்திரி, அதில் விஜயதசமி முக்கியமாக. ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். இங்கே கொஞ்சம் பக்தர்கள்லாம் எல்லாம் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து நடத்தின்னு இருக்கோம். ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் மற்றும் இந்த தடவை சங்காபிஷேகம் 5 வாரமும் கார்த்திகை சோமவாரம் 5 சோமவாரமும் ஏற்பாடு பண்ணி நடத்திட்டு இருக்கோம். அதுக்கு உங்களை மாதிரி பக்தர்களெல்லாம் உதவி செய்து பண்ணிட்டு இருக்காங்க. மார்கழியில் நடராஜாவுக்கு சிறப்பான அபிஷேகம் மார்கழி மாதத்தில். தை மாதத்தில் பொங்கல் சங்கராந்தி உற்சவம் அது நடந்துட்டுருக்கு. மாசி மாதத்தில் மாசி மகம், முன்னாடி வந்து கொள்ளடத்தில் போய் ஸ்நானம் பண்ணி தேர்த்தவாரி கொடுத்துட்டு இருந்தா, இப்போ போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. மாசி மாதம். பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திரம் ரொம்ப ஜோராக நடக்கும் இங்கே. இது மாதிரி 12 மாதமும் 12 வைபவங்கள் மற்றும் மகா பெரிவாளால் கையால் பிரதிஷ்டை பண்ண 1964 இங்கே பிரதோஷ விக்கிரகம் மகா பெரிவா கையால் பிரதிஷ்டை பண்ணது. மகா பெரிவா இந்த கோயிலுக்கு 3 முறை வந்திருக்கா. அதில் 2 முறை 10 நாள் வந்து பூஜை பண்ணியிருக்கா கோயிலில் அவள் கையாலேயே. 1964 கடைசியாக வந்து 3 நாள் இருந்துட்டு அவர் கையால் இந்த பிரதோஷ விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. அன்னிலேருந்து இந்த பிரதோஷ உற்சவம் வந்து ரொம்ப ஜோராக நடந்துட்டுருக்கு, விடாமல். அதை கிளிப்தமாக பண்ணிட்டுருக்கோம் நாங்கள் எல்லாருமே. அதே மாதிரி பௌர்ணமி பூஜை இங்கே ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. மங்களாம்பிகா மயூர்நாத சுவாமிக்கு, ருத்ர திருசிதி சுவாமிக்கும், அம்பாளுக்கு லலிதா திருசிதி சொல்லி அர்ச்சனை பண்ணி தீபாராதனை பண்ணி எல்லாம் ரொம்ப விமர்சையாக நடந்துட்டுருக்கு. அதனால் பக்த கோடிகள் இனிமேல் மென்மேலும் இங்கே வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த கோயிலை சிறப்பிக்குமாறு உங்கள் அனைவரையும் தாழ்மையுடன் நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். ஆடுகின்றானடி தில்லையிலே, ஆடுகின்றானடி தில்லையிலே, அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. திங்களும் ஆட சூலமும் ஆட விரிஷடை மீதொரு கங்கையும் ஆட ஆடுகின்றானடி தில்லையிலே. உலகெனும் மாபெரும் மேடையிட்டான், உலகெனும் மாபெரும் மேடையிட்டான், அதில் உயிர்களை எல்லாம் ஆடவிட்டான். அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே,
அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே அந்த அம்பலத்தரசில் ஆடுகின்றானடி தில்லையிலே. தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான், ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் ஆடிய ஆட்டம் முடியவில்லை. ஆடுகின்றானடி தில்லையிலே. பிட்டுக்கு ஏனோ ஆசை கொண்டான், பிட்டுக்கு ஏனோ ஆசை கொண்டான், பிரம்படி தலையே தாங்கிக் கொண்டான். மண்ணை படைத்தவன் மண் சுமந்தான், மண்ணை படைத்தவன் மண் சுமந்தான். அது மதுரையில் ஆடிய ஆட்டமன்றோ, மதுரையில் ஆடிய ஆட்டமன்றோ. ஆடுகின்றானடி தில்லையிலே, அது ஆடவந்தேனவன் எல்லையிலே. திங்களும் ஆட சூலமும் ஆட விரைசடை மீதொரு கங்கையும் ஆட ஆடுகின்றானடி தில்லையிலே. சரணம் சரணம் ஜெகதாம்பா, சரணம் தருவாள் ஓம்காரி. சோத்தானி கரையில் நின்றிடுவாள், சொல்லிய குறைகளை தீர்த்திடுவாள். மதுரையில் வாழ்ந்திடும் மீனாட்சி, மனக்குறையெல்லாம் தீர்த்திடுவாள். அங்கையர் கண்ணி என்பவளாம், அழியா சக்தியை கொண்டவளாம். சரணம் சரணம் ஜெகதாம்பா. நெல்லையிலே அவள் காந்திமதி, தில்லையிலே அவள் சிவகாமி. காஞ்சியில் வாழ்ந்திடும் காமாட்சி, காசியில் வாழும் விசாலாட்சி. திருக்கடையூரில் அபிராமி, திருவேற்காட்டில் கருமாரி. திருக்கடையூரில் அபிராமி, திருவேற்காட்டில் கருமாரி. அழைத்தது ஓடி வந்திடுவாள், அல்லலை எல்லாம் போக்கிடுவாள். சரணம் சரணம் ஜெகதாம்பா. சமரச குணத்தை கொண்டவளாம், சமத்துவ நிதியை சொல்பவளாம். சமயபுரத்து மகமாயி, தக்க சமயத்தில் வந்திடுவாள். தேவி மகாத்மியம் சொல்பவர்க்கு இந்த தெய்வங்கள் அனைத்தும் அருள் தருமாம். தேவி ராஜேஸ்வரியும் ஆவாள், அவள் தெய்வீக சக்தியை யார் அறிவார். குங்கும மகிமையை தந்தவளாம், கங்கண பூஷித ரஞ்சனியாம். மங்கள கௌரி என்பவளாம், மங்காத ஒளியாயிருந்திடுவாள். சரணம் சரணம் ஜெகதாம்பா. உலகெங்கும் அரசாளும் சிவகோலம் லிங்கம். உமைபாகன் சுயம்பான திருமேனி லிங்கம். சிதம்பரத் திருக்கோயில் ஆகாசலிங்கம். திருவண்ணாமலையிலே சுயம் ஜோதிலிங்கம். திருக்காளகத்தியில் வாயு மகாலிங்கம். திருவாழைக்காவினில் தீர்த்தமே லிங்கம். தென்கட்சி ஏகம்பன் பிருத்திவிலிங்கம். திருச்சிற்றம்பலம்.
திருநாவுக்கரசர் திருப்பூந்துருத்தி என்ற திருத்தலத்தில் திரு அங்கமாலை என்ற தேவார பதிகத்தை பாடி அருளினார். இந்த திரு அங்கமாலை திருப்பதிகத்தை பாடினால் நம்முடைய தலையிலிருந்து கால் வரையிலான பாவம் மற்றும் வினைகள் நம்மளை விட்டு விலகும். அதனாலேயே இந்த பதிகத்திற்கு திரு அங்கமாலை என்று திருநாவுக்கரசு சுவாமிகள் பெயர் சூட்டி அருளினார். இப்பொழுது நாம் அந்த திருப்பதிகத்தை பாட இருக்கிறேன். திருச்சிற்றம்பலம். தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கனிந்து தலையாலே பழி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். கண்கால் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டந்தனை என் தோல் வீசி நின்றாடும் பிராந்தனை கண்கால் காண்மின்களோ செவிகால் கேண்மின்களோ சிவன் எம்மிரை செம்பவல எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகால் கேண்மின்களோ மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாலனை முக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரி போர்த்து பேய்வாள் காட்டக தாடும் பிராந்தனை வாயே வாழ்த்து கந்தாய். நெஞ்சே நீ நினையாய் நிம்மிற் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாலனை நெஞ்சே நீ நினையாய். கைகால் கூப்பி தொழீர் கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பி தொழீர். ஆக்கையால் பயன் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி என்னாத இவ்வாக்கையால் பயன் கால்களால் பயன் கரை கண்டன் முறை கோயில் கோல கோபுர கோகரணம் சுழ கால்களால் பயன் உற்றாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றாருளரோ இருமாந்திருப்பன்களோ ஈசன் பல்கன தென்னப்பட்டு சிறுமான் ஏந்தி தன் சேவடி கீழ் சென்றங்கிருமாந்திருப்பன்களோ தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. பராய்த்துறை மேவிய பரனே போற்றி. சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. சிறார் திருவை ஆரா போற்றி. தென்தில்லை மன்றினில் ஆடி போற்றி. இன்றனக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி. கூடல் இலங்கு குருமணி போற்றி. இடைமருது உரையும் எந்தாய் போற்றி. சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி. ஈங்கோய் மலைவாழ் எந்தாய் போற்றி. பாங்கார் பலனத்து அழகா போற்றி. திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி. பொறுப்பு அமர் பூவனத்து அரணே போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார் அமுத கடலே போற்றி. காவாய் கனக திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு மங்களாம்பிகை உடனுரை மயூரநாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம்.